நம்ம மிச்சம் 10 ஓவர் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஓவரால் நம்ம மொத்த மேட்சும் ஒரு மாதிரி இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு மாதிரி இதுக்கு இது ஏதோ ஒரு இடத்துல உயிர் வருமா, முளைக்குமா, ஒரு நம்பிக்கை வர்ற அளவுக்கு ஒரு நல்ல ஓவர் ஒன்று வருமா அப்படின்னா, ஓவர் வரலன்றது கூட பரவாயில்ல. நீங்க அது வர வைக்கிறதுக்கான ஒரு அடிப்படை முடிவு, ஒரு அடிப்படை முயற்சி கூட நீங்க பேட்டிங்ல எடுக்கல. அப்படின்றது தான் ஒரு பெரிய ஆதங்கம். அட்லீஸ்ட் அந்த மென்டாலிட்டியை மாத்தலாமே. நான் என்ன சொல்றேன், 60, 70 நெட் ரன் ரேட் போனா பாழா போட்டும் விடுங்க. நீங்க அதையே சொல்லி சொல்லி மேட்ச்க்கு மேட்ச் தோக்கறதுக்கு, இல்ல நெட் ரன் ரேட் போயிரும். கம்மியா தோப்போம் அப்படின்ற ஒரு மனநிலை, ஒரு மோசமான மனநிலை. நீங்க அதிகமா தோத்துருங்க. அட்லீஸ்ட் ஜெயிக்க முயற்சி பண்ணுங்க. அந்த மாதிரி முயற்சி பண்ணீங்கன்னா, நீங்க மேபி ஜெயிச்சிருவீங்களோ என்னவோ. கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஊருக்கு முன்ன ஆட போச்சு, இந்த மேட்சும் போச்சா, சரி வாங்க ஒரு 150 வரைக்கும் போய் மானஸ்தர்களாக தோப்போம் அப்படின்றத விட. ஓகே. ஸோ இப்போ சோஃபா நடந்த ஒரு லைன் அப் வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் அடுத்ததாக நடக்கக்கூடிய பஞ்சாப் மேட்சும் இருக்கட்டும், இல்லை ஒரு 3 டேஸ் கழிச்சு கேகேஆரோட நடக்கிற மேட்ச், உங்களுடைய ப்ரெடிக்ஷனாக மேபி என்னவா இருக்கு? போன மேட்ச் நம்ம ப்ராபபிலிட்டி கேட்டோம். ஒரு 100%ல டிசிக்கும் சிஎஸ்கேக்கும் யார் ஃபேவரா, யார் ஜெயிப்பாங்கன்னு.